இடையே எப்போது வேண்டுமானாலும் அந்த போர் தொடங்குவதற்கான ஒரு வாய்ப்பு இருப்பதாக சர்வதேச அளவில் எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த நிலையில்தான் பாகிஸ்தான் நாடு கடந்த 3 நாட்களுக்கு முன்பாக தங்களிடம் இருக்கக்கூடிய ஒரு ஏவுகணையை கராச்சி அருகே இருக்கக்கூடிய கடற்பகுதியில் சோதனை செய்து பார்த்தார்கள். அதன் தொடர்ச்சியாக உடனடியாக இந்த பஹல்காம் தாக்குதல் சம்பவத்தை தொடர்ந்து 2 நாட்டுக்கும் இடையே எழுந்திருக்கக்கூடிய இந்த போர் சூழலில் இந்தியா INS சூரத் கடற்படை கப்பலில் இருந்து ஒரு ஏவுகணை சோதனையை வெற்றிகரமாக மேற்கொண்டிருந்தது. அதற்கான புகைப்படம் ஏற்கனவே வெளியாகி இருந்த நிலையில் தற்பொழுது அது குறித்த காணொலியையும் இந்திய கடற்படை வெளியிட்டிருக்கின்றது. INS சூரத் என்கின்ற நவீன ஆயுதம் தாங்கி போர் கப்பலில் இருந்து பாய்ந்து செல்லக்கூடிய இந்திய தயாரிப்பு ஏவுகணையின் சோதனையை வெற்றிகரமாக நடத்தி முடித்திருக்கின்றார்கள். கடலில் இருந்து கடலிலோ நிலத்திலோ இருக்கக்கூடிய இலக்கை துல்லியமாக சென்று தாக்கி அழிக்கக்கூடிய ஒரு ஏவுகணை சோதனையை நடத்தி முடித்திருக்கின்றது இந்தியா. இந்த சோதனையினுடைய மிக முக்கியமான நோக்கம், தேவைப்பட்டால் கடற்படையும் வான்படை தரைப்படையை போன்று பாகிஸ்தானுக்கு எதிரான ராணுவ நடவடிக்கைகளில் ஈடுபடுவதற்கு தயாராக இருக்கின்றார்கள் என்பதற்கான ஒரு எச்சரிக்கை அறிவிப்பு எதிரி நாட்டுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது இந்த சோதனை மூலமாக. அதன்படி கராச்சியை நோக்கிய ஒரு சோதனையாக இந்த சோதனை முயற்சி மேற்கொள்ளப்பட்டிருந்தது. ஏற்கனவே கடந்த காலங்களில் கராச்சி துறைமுகத்தை தாக்கி இந்திய கடற்படை அழித்துதான் பாகிஸ்தானை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்திருந்தது. அதே போன்ற ஒரு சூழல் ஏற்பட்டாலும் அதற்கும் தயாராக இருக்கின்றோம் என்பதை சொல்லக்கூடிய விதமாக INS சூரத் என்கின்ற இந்தியாவின் அதிநவீன போர் கப்பலில் இருந்து, அந்த கப்பலை பொறுத்தவரை நேரடியாக அந்த யுத்தத்தில் ஈடுபடுவதற்கான ஒரு போர்க்கப்பல் ஏவுகணைகளை சுமந்து சென்று எந்த ஒரு இலக்கின் மீதும், வான் இலக்காக இருந்தாலும் சரி, தரை இலக்காக இருந்தாலும் சரி, அதே போன்று கடலில் ஊர்ந்து வரக்கூடிய கப்பல்களை தாக்கி அழிக்க வேண்டும் என்றாலும் எதிரி நாட்டை நோக்கி செலுத்துவதற்கு தயார் நிலையிலேயே இந்த கப்பல் வைக்கப்பட்டிருக்கின்றன. மேலும் அரபிக்கடலை பொறுத்தவரை முக்கியமான INS சூரத், விக்ரமாதித்யா உள்ளிட்ட ரகங்களை சார்ந்த அனைத்து போர்க்கப்பலும் தற்போது தயார் நிலையில் பாகிஸ்தானை நோக்கிய வண்ணம் நிலைநிறுத்தப்பட்டிருக்கின்றன. அதற்கான புகைப்படங்களும் வெளியிடப்பட்டிருக்கின்றன. இந்த ஏவுகணை சோதனையை பொறுத்தவரை கடந்த 2 நாட்களுக்கு முன்பு பாகிஸ்தான் நடத்தியிருந்த ஒரு ஏவுகணை சோதனைக்கு பதிலடியாக இந்தியா உடனடியாக நடத்தியிருந்த ஏவுகணை சோதனை, அதற்கான காணொலியை வெளியிட்டிருக்கின்றார்கள். நீண்ட தூர இலக்கை தாக்கக்கூடிய இந்த ஏவுகணை சோதனை வெற்றிகரமாக நடந்து முடிந்திருக்கின்றது. தேச நலனை காப்பதற்கான பணியில் எந்த நேரத்திலும் எந்த தாக்குதலுக்கும் தயாராகவே இருக்கின்றோம் என்று குறிப்பிட்டு இந்த காணொலியை இந்திய கடற்படை வெளியிட்டுள்ளது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.